திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி ஷீலா மற்றும் குடும்பத்தினர், பெங்களூர். புதிய வானம் என்று படிப்போம், புதிய பூமி என்று படிப்போம், தேவன் வார்த்தை என்று இறைப்போம். புதிய வானம் என்று படிப்போம், புதிய பூமி என்று படிப்போம், தேவன் வார்த்தை என்று இறைப்போம். செல்வோம், பாருங்கள் செல்வோம், செல்வோம், நற்செய்தி செல்வோம். புதிய வானம் என்று படிப்போம், புதிய பூமி என்று படிப்போம், தேவன் வார்த்தை என்று இறைப்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியான் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நீங்கள் பரிசுத்த ஆவி தங்கும் ஆலயம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நவநாளின் கடைசி நாள் 9வது நாளிலே நீங்க வந்திருக்கிறீர்கள். கடந்த 8 நாட்களிலும் நீங்கள் இங்கு வந்து ஜெபித்து இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தை வழியாக உங்களுடைய இதயத்தையும் ஆத்மாவையும் பலப்படுத்தி உடலுக்கு வேண்டிய எல்லா ஆரோக்கிய பலத்தை பெற்றிருக்கிறீர்கள். இதுதான் உண்மை. இந்த கடைசி நாள் அன்று நீங்கள் பரிபூர்ணமாக ஆசீர்வாதத்தை பெறப் போகிறீர்கள். 9வது நாளிலே நவரத்ன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் பொழிய போகிறார். இந்த பேராலயம் திருத்தலம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு எல்லா வரங்களையும் அள்ளி அள்ளி வழங்கி அவர்களை உயர்ந்த வாழ்க்கைக்கு இட்டு சென்றிருக்கிறது. அதே போலதான் இன்று நீங்கள் 9வது நாளில் எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா அருள்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு நாளை அன்னையினுடைய பிள்ளைகளாக நீங்கள் இந்த திருவிழாவில் பங்கேற்க போகிறீர்கள். காரணம், எவ்வாறு அன்னை முதல் சீடராக இருந்தார், அவர் தான் முதல் சீடர். இயேசுவுக்கு இயேசுவை உலகுக்கு கொடுத்தவர் அவர் தான் முதலிலே. எனவே அதை தொடர்ந்து அப்போஸ்தலர்களும் புனிதர்களும் நாம் கூட அவருடைய பிள்ளைகளாக சீடர்களாக மாறக்கூடிய வரத்தை கேட்க வேண்டும். பக்தி இருக்கிறது, பக்தி மட்டும் போதாது. பக்தியோடு இருந்து விட்டால் சீடத்துவ வாக்கிய வாழ முடியாது. அதைத்தான் ஆண்டவர் என்று உணர்த்துகிற நற்செய்தியிலே நாம் சீடர்களாக ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழக்கூடிய அந்த அருள் வரங்களை திருப்பலியிலே கேட்போம். கண்களை மூடி கரங்களை குவித்து, ஆண்டவரே, நான் இந்த 9வது நாளிலே எல்லா ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொண்டு இதோ அனைவருக்கும் நான் ஒளியாக வாழ என்னுடைய இதயத்திலே உம்முடைய பரிசுத்த ஆவியின் சுத்த ஜோதியின் ஆவின் வல்லமை தாரும். எனக்குள்ள எல்லா பாவ இருளும் சாப இருளும் எல்லா வியாதி நோய் என்னென்ன இருளை அனைத்தையும் அகற்றிவிட்டு என் உடலை பரிசுத்த ஆவி தங்க மாற்றும் என்று செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்பி இரக்கம் வைத்தும் அனைத்து பாவங்களையும் மன்னித்து ஒவ்வொருவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உனக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத நிழலரசே, ஆக்கல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனே திருசெம்மறியே, உதித்த இறைவன் மகனே, உனது பாவம் போக்குபவரே, நீரன் மீது இறங்குவே. உலகு பாவம் போக்குபவரே, என் நன்றாட்டை ஏற்றுவே. தீர்ப்பவரே, நீரன் மீது இறங்குவே. இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு இறைவனில் காட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமை வழங்கும் இறைவா, உன் அன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலை வாழ்வையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பிலே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சாலமோனின் ஞான நூலில் இருந்து வாசகம். கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதரில் எண்ணங்கள் பயனற்றவை. நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ்நோக்கி அழுத்துகிறது. இந்த மண் கூடாரம் கவலை தோய்ந்த மனதுக்கு சுமையாய் அமைகிறது. மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது. அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால் தான் கண்டுபிடிக்கிறோம். இவ்வாறு இருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? நீர் ஞானத்தை அருளாமலும் உயர் வானிலிருந்து உம் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன. உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர். ஞானத்தால் மீட்பு அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடலின் பல்லவி. தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மனிதரை பொழுதுக்கு திரும்பிட செய்கின்றேன். மாநிலரே மீண்டும் பொழுதியாயிரம் ஆண்டுகளும் பாவையோ கடந்து போன நேற்றைய நாள் போனதும் இரவின் ஒரு சாமம் போனதும் உள்ளன. தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். வெள்ளமென மானிடரை வாரி கொண்டு செல்கின்றேன். அவர்கள் வைகரையில் முளைத்தடும் புல்லுக்கு ஒப்பாவே அது காலையில் தடித்து பூத்து குலுங்கும். மாலையில் காய்ந்து வாடி போகும். மாலையில் வாடி காய்ந்து போகும். தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகி எனக்கு சிலையிலிருந்தே பிள்ளையான ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையுற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்திக் கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டுமென்று நினைத்து உம்முடைய உடன்பாடினின்று எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும்
இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்தனை மேலாக அன்புக்குரியவனாயிருக்கிறான். எனவே நமக்குள்ளே நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஊழியன் மீது உமது முக ஒளியை வீச செய்யும். உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தன் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டு விடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி நாளன்று 9வது நாளிலே முக்கியமான ஒரு கருத்தை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து நாளை வருகின்ற நாளை நாம் கொண்டாடுகின்ற திருவிழாவிலே எப்படிப்பட்ட ஒரு பரிசை நம் தாய்க்கு நாம் கொடுக்க போகிறோம் என்று சிந்திக்க போகிறோம். பக்தன் யார், சீடன் யார்?
பக்தனுக்கும் சீடனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இயேசு 3 ஆண்டுகள் பணி செய்த போது ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள், பின்பற்றினார்கள். இயேசு 5000 பேருக்கும் 7000 பேருக்கும் உணவளித்தார். வெறும் ஆண்கள் மட்டும் எண்ணிக்கை அது. பெண்களும் குழந்தைகளும் என்றால் அதிகமாக இருப்பார்கள். எனவே ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவினுடைய அற்புதங்களை பார்த்தார்கள். இயேசு போதித்த செய்திகள் அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. அதே போல நோயாளிகள் வந்தபோது, வியாதிகள் வந்தபோது இயேசுவிடம் வந்து புறப்பட்டு வந்த அந்த வல்லமையினாலே குணமடைந்தார்கள். பத்திமக்குருடன் அவன் கண் பார்வை பெற்றான். 12 ஆண்டுகளாக பெரும்பாடில் இருந்த அந்த பெண் குணமடைந்தாள். 38 ஆண்டுகளாக படுக்கையாக இருந்த அவன் எழுந்து நடந்தான். லாசரை ஆண்டவர் உயிர்த்தெழச் செய்தார். எல்லாவற்றையும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஓ, இவர் அதிசயமான காரியங்களை செய்கிறாரே, அற்புதமான காரியங்கள் செய்கிறார் என்று இயேசுவை ஆயிரக்கணக்கான மக்கள் பின்பற்றினார்கள். அவையெல்லாம் வெறும் பக்தர்கள் மட்டும்தான். அதன் பிறகு பார்க்கிறோம், 72 பேரை தேர்ந்தெடுத்தார். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 17 சொல்லப்படுகிறது. 72 பேர் வந்து சொல்லுகிற, ஆண்டவரே உன் பெயரை சொன்னாலே பேய்கள் நடுங்கி ஓடுகின்றன. பேய்களை விரட்டுகிற வல்லமை கொடுத்தார், நோய்களை குணமாக்க வல்லமை கொடுத்தார். 72 பேரும் இயேசுவை பின்பற்றினார்கள். ஆனால் கடைசி கல்வாரிக்கு பிறகும் உயிர்த்தெழுந்த பிறகும் இயேசுவோடு இருந்தவர்கள் யார் என்றால் 12 பேர் மட்டுமல்ல, 11. அதுல கூட ஒருத்தர் இழந்து போனா. 72 பேர் 60 பேர் போயிட்டாங்க. இந்த 12 பேர்ல கடைசியாக 11 பேர் தான் இயேசுவுடைய சீடர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். காரணம் இதுதான், அவர்கள் அன்னையினுடைய அந்த செய்தியை கேட்டார்கள், அன்னையோடு இணைந்தார்கள். அவர்கள் பேதுரு மறுதளித்தார், ஆனால் அன்னை அழைத்த போது வந்தார். யூதாசு அன்னை அழைத்த போது வரவில்லை, அவன் பிசாசு போய்விட்டான், பிசாசு ஒன்றை கேட்டான் அவன். இவர்கள் 11 பேரும் இயேசுவை பின்பற்றியதனாலே இவர்கள் சீடரானார்கள். இந்த சீடர் ஆவதற்கு அவர்களுக்கு தகுதி இருக்கிறது. என்ன தகுதி என்றால், இயேசு நற்செய்தியில் சொன்ன தகுதி, சிலுவைகள் உண்டு உங்களுக்கு. சிலுவை என்றால் துன்பம். உங்களுக்கு சவால்கள் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது. இந்த போராட்டத்தை வெல்லக்கூடிய அந்த வல்லமையை நீங்கள் பெற வேண்டும் என்று இயேசு முன்குறித்து சொன்னார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, நீங்கள் செபித்துக் கொண்டிருங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமை பெறுவீர்கள் என்று. இவ அனைவரும் அன்னை மரியாளோடு செபித்துக் கொண்டிருந்த போது அந்த வல்லமையை அவர்கள் பெற்றார்கள். எப்படிப்பட்ட வல்லமை இது? துணிச்சலான ஒரு வல்லமை, தைரியம் அவர்களுக்கு வந்தது. நமக்கு தெரியும், பேதுரு பயந்து அவன் கோழையாக இருந்த பயந்தாங்கொழியாக இருந்தார். அப்படிப்பட்டவர் அந்த ஆவியின் வல்லமை பெற்ற பிறகு அவர் இயேசுவினுடைய தலை சிறந்த சீடராக, அப்போஸ்தலராக மாறினார். காரணம், இவ் எல்லாருமே 11 பேரும் அன்னையை போல, அன்னை இவர் முதல் சீடராக இருந்தார் இயேசுவுக்கு. இயேசுவை உலகத்துக்கு கொடுக்கிறவர்கள் தான் சீடர்கள். இயேசுவினுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார் சீடர்கள். இயேசு அந்த உலகத்துக்கு ஒளி நீங்கள் என்று. எனவே யாரெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியினுடைய ஒளியை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் இருக்க அனைத்து தீமைகளையும் இருளையும் அழிக்கிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் இயேசுவின் சீடர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பக்தர்களாக அழைக்கப்படவில்லை நாம். இது ஆயிரக்கணக்கான மக்கள்
பின்பற்றினார்கள் இயேசுவை. எல்லா பக்தர்களாக போய்விட்டார்கள். 72 பேர் 60 போய்விட்டார்கள். 12 பேரிலே ஒருத்தர் யூதாசும் போய்விட்டான். 11 பேரும் இயேசுவின் சீடர்களாக உலகம் முழுவதும் நற்செய்தியை அறிவித்ததனாலே புனிதர்கள் அவர்கள் பின்பற்றின சீடர்களாக. அதன் பிறகு நம்மை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவருடைய சீடர்களாக. அன்னையுடைய பிள்ளைகள் அனைவரும் இயேசுவின் சீடர்களாக மாற வேண்டும். இதுதான் இது ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு நமக்கு ஒவ்வொருவருக்கும். இயேசு வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டும். இயேசு சொல்லுகிறார், உயிர்த்தெழுந்த பிறகு அப்போஸ்தலர்களை பார்த்து அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை லூக்கா மார்க் 16:17 ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்கள் இந்த அருளம் செய்வார்கள், என் நாமத்திலே பேய்களை விரட்டுவார்கள், புதிய மொழிகளை பேசுவார்கள், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது தீங்கிழைக்காது, அவர்கள் நோயாளிகள் மேல் கை வைப்பர் குணமடைவார்கள். இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தார் அவர்களுக்கு. இந்த அதிகாரத்தை பெற்றுக் கொண்டுதான் ஒவ்வொரு சீடரும், அது அப்போஸ்தலராக இருந்தாலும் சரி, புனிதராக இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்தவன் என்றாலே இந்த வல்லமை இருக்கும். காரணம் என்னவென்றால் நாம் ஞானஸ்நான புது நன்மை உறுதி பூச வழியாக இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை பெற்று இருக்கின்றோம். அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பொழுது, கபிரியேல் தூதர் செய்தியை கொடுத்த பொழுது, இது ஆண்டவருடைய அடிமை உடைய வார்த்தை ஆகட்டும் என்று அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நிறைந்தவராக மாறினார். அவர் பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருந்தார். ஆகையினாலே போராட்டங்கள் வந்தது. அன்னை மரியாள் வியாகுலப்பட்டார். பல போராட்டங்கள் வந்தது. எல்லா போராட்டங்களை வென்றார். எனவேத்தான் அன்னைக்கு இன்னொரு பெயரும் கொடுப்பார், வெற்றி அன்னை என்று. வெற்றி கொண்டார். யாவின் மீது சாத்தான் மீது வெற்றி கொண்டார், பிசாசும் வெற்றி கொண்டார், பாவத்தை விதித்தார். எல்லா தீமைகளையும் அளிக்கிற வெற்றி அன்னையாக இருப்பது போல் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி நாள் என்று 9ஆம் நாள் என்று இந்த வரத்தை நாம் கேட்போம். ஆண்டவரிடத்திலே ஆண்டவருடைய ஆவி ஆனவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு அற்புதம் நடக்கும். ஆண்டவருடைய ஆவி இங்கு இருக்கிறார். எனவேத்தான் ஒவ்வொரு நாளும் பல நடந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் இடத்தில் வந்து இந்த 10 நாளிலும் 9 நாளிலும் நிறைய இந்த அற்புதங்களை மதிசயங்களை பெற்றுக் கொண்டு செல்லுகிறார்கள். ஆனால் இந்த அற்புதங்களை மதிசயம் பெற்ற பிறகு நாம் பக்தர்களாக இருந்துவிடக் கூடாது. மாறாக அன்னை மரியாளை போல, அப்போஸ்தலர்களை போல, எல்லா புனிதர்களை போல நாம் கூட சீடர்களாக எல்லா தீமையும் வெல்லக்கூடிய வல்லமை பெற வேண்டும். ஆண்டவர் இயேசு உலகத்துக்கு வந்தது தீமைகளை அழிக்க, எல்லா விதமான மொத்த தீமைகளை அழித்தார் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் பணி 10:38 சொல்லப்படுகிறது. அவர் பரிசுத்த வல்லமை கொண்டவராய் அனைவருக்கும் நற்செய்தி அறிவித்து விடுதலையாக்கினார். எனவே அந்த விடுதலை கொடுக்கிற ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அன்னையினுடைய பிள்ளைகள் அனைவரும் இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றுக்கொண்டு அன்னையை போல நாமும் அந்த பரிசுத்த ஆவி ஆலயமாக மாறக்கூடிய அந்த வல்லமை கேட்போம். கண்களை மூடும் ஒரு நிமிடம் கண்களை மூடி விசேஷமான நாளிலே, இந்த கடைசி நாளிலே அந்த ஆவியானவர் கேட்டு, இது ஆவியான பெற்றோர்கள் மட்டும் தன்னுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து காட்ட முடியும். பாவத்தை வெல்ல முடியும், சாபத்தை அழிக்க முடியும், மற்றவருக்கு உதவி செய்ய முடியும். எல்லா விதமான தீமைகளை அநீதிகளை அழிக்கிற வல்லமை, தீமைகளை அழிக்க வல்லமை பெற முடியும். எனவே அந்த வல்லமையை ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலும் உடலிலும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய பங்குகளிலும் இதோ நம்முடைய ஆஸ்திரேலியா பெங்களூர் முழுவதிலும் எல்லார் மீது ஊற்ற வேண்டும் என்று கேட்போம். ஆற்றலாலும் அல்லது சக்தியாலும் அல்லவே ஆண்டவரே உமாவியால் ஆகுமே.
உன் கோயிலாக நான் மாற வேண்டும் என்ற அடிமட்டம் பாடும் அனைவரும் சேர்ந்து உன் கோயிலாக நான் மாற வேண்டும் ஆவியானவரே. எல்லாரும் கண்களை மூடி கோயிலாக மாறிட வேண்டும் தூய ஆவியே. உன் கோயிலாக மாறிட வேண்டும் தூய ஆவியே. தூய ஆவியே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நல்ல இயேசுவே. அனைவரும் சேர்ந்து எல்லாரும் நன்றி சொல்லி ஆவியானவரை நம்மிடத்திலே ஆண்டவர் சொல்ல வேண்டும். நன்றி ஆண்டவரை பரிசுத்த ஆவியின் வல்லமை கொடுத்தமைக்காக அப்படி நன்றி பாடிக்கொண்டிருங்க. நன்றி இயேசுவே. எல்லாரும் நன்றி இயேசுவே வல்லமைக்காக உங்களை சிறுகளாக வாழ, அன்னை மரியாதை பிள்ளைகளாக வாழ, எல்லோருக்கு சாட்சிகளாக வாழ, அனைத்து தீமைகளை வெல்லக்கூடிய வல்லமை வாழ இருபது ஆவின் வல்லமை ஊற்றியதற்காக நன்றி. நன்றி அப்பா மது வல்லமைக்கு. இருபதாண்டு நாளை கொண்டாடுகிற இரு திருவிழாவில் அன்னையினுடைய பிறந்த விழாவிலே நாங்கள் அன்னைக்கு பரிசு கொடுக்க வேண்டும். நாங்கள் பரிசு தாவித்தக ஆலயமாக மாறி எங்களுடைய காணிகள் கொடுக்கிறோம் அப்பா. நாளைக்கு பிள்ளைகள் தாய் கொடுக்கிற காணிக்கை அது விலையேறப்பட்ட காணிக்கையாக இருக்க வேண்டும், பரிசாக இருக்க வேண்டும். எனவே எங்களை நாங்கள் பரிசா கொடுக்க இது எங்களுக்கு தெய்வனே ராவின் வல்லமுற்றை அபிஷேகம் செய்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆவியானவரை உள்ளத்திலே வாரும் நிரப்புவீராக ஒவ்வொரு நேரத்திலே. இதோ தேவனே 9 நாட்களும் ஆண்டவரை 8 நாட்களாக ஜெபித்தார்கள். 9வது நாளில தேவனே நிரப்புவீராக, அபிஷேகத்தை ஊற்றுவீராக, குறைகள் நீக்குவீராக, இருள்வாழை அகற்றுவீராக, நோய் வாழ்வை, வியாதியின் வாழ்வை, பிரச்சனை வாழ்வை, கடன் தொல்லை வாழ்வை, கஷ்டங்கள் வாழ்வை, பிரச்சனை என்னென்ன இருக்கிறது ஆண்டவரே, அடுகடுக்கா பிசாசு எல்லாவற்றையும் அழித்து விட்ட ஆண்டவரே. நாளை இவர்கள் அப்பா நாங்கள் அனைவரும் சேர்ந்து அன்னைக்கு பரிசாக இதோ நாங்கள் நல்வாழ்வை ஆண்டவரே, எல்லா வரங்களை பெற்றுக்கொண்ட தெய்வனே, எல்லா பரவல ஆசை பெற்றுக்கொண்ட ஆண்டவரே, நாங்கள் சிறப்பான ஒரு திருவிழாவை கொண்டாடி அன்னைக்கு பரிசாக எங்களின் குடும்பத்தையும் அர்ப்பணிக்க வரம் தாரும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாதையிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களுடன் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, நம்மை, நமது எண்ணங்களையும் நமது வாழ்க்கையும் நன்கு அறிந்தவன் நம் இறைவன். அவரின் சீர்களாக வாழ விரும்புகிற நம் அனைவரையும் இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படிக்காக மன்றாடுவோம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீட்பளிக்கும் இறைவா, திரு அவையின் திருத்தந்தை 14ஆம் லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் மற்றும் பொதுநிலையினர் உமது திட்டத்தையும்
உமது திருவுளத்தையும் உய்த்துணர்ந்து திரு அவையை திறம்பட நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எளியோரின் இறைவா, பாவத்தை குறித்த பயமோ கவலையோ அச்சமோ இன்றி நாங்கள் வாழ்கின்ற காலத்தில் அறிவியல் முன்னேற்றங்களால் நாங்கள் பாதை மாறி சென்று விடாமல் உம்மோடு என்றும் ஒப்புரவுடன் வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமளிக்கும் இறைவா, இன்றைய உலகில் பரவி வரும் புதிய நோய்கள், புதிய மருந்துகள் ஆகியவற்றால் நாங்கள் வலுவிழந்து விடாமல் அனைத்து நோய்கள் என்றும் எம்மை காத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நித்திய அரசரான இறைவா, எம் குடும்பங்களில் இதயங்களில் உமது ஆவியை பொழிந்து நாங்கள் இயேசுவின் சீடராய் வாழவும் இறை அன்பின் சுடராய் நாங்கள் உலகில் ஒளி வீசவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இந்த எல்லா மன்றாட்டுகளையும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக அளித்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். ஆமென். அனைத்து உலகிலும் இறைவனே, அருட்பெரும் திருக்கோடை தரவல்லோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான பலி எல்லாவல்ல தந்தையாக இறைவன் கேட்டதாகப்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருமகளின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்துவராய் அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை இக்காணிக்க வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மதுகளின் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த வரும். எப்பொழுதுமே கன்னியான புனை மரியாவின் விழாவிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவில் நின்றதினால் அந்த அன்னை உடையவரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் வைத்து நின்று நிலையான ஒளியாங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார்.
மெய்யாகவே உமது மாண்பைமான தூத புகழ்கின்றன, தலைமை தாங்குமை வழிபடுகின்றன, அதிகாரம் செலுத்தும் திரும் நடுகின்றன. வானங்களும் அவற்றுள்ள ஆற்றலும் சிராபின்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு குரலையும் செய்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தயரஞ்சு புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியின் வல்லமை பொழிந்து எக்காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நான் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கு எண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்த நிலையில் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றியை செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் துறவு நினைவு கூந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராய பீட்டர், துணையாயர்கள் சுசைநாதன், சதீஷ் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறை பெறச் செய்தருளும். மேலும் வீட்டும் எதிர்நோக்கும் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தை நினைவு கூர்ந்து உமது திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குந்தராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதியை பெற்று நம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்ற வரம் அருள
உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். வேறகரு உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாய் இருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களை விட்டு சொல்லுகிறேன், அமைதி அளிக்கிறேன் என்று உம் திருத்தூர்கள் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் மத்துராவின் நம்பிக்கை கண்ணோக்கி திருள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதி முற்றும் அழைத்தருள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியும் சமாதானம் உங்களோடு இன்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். அன்பு நம் ஆண்டவர் இயேசு இவரே. இவர்தான் ஒவ்வொருவரையும் அடைக்கிற சீடர்களாக வாழ அதற்கு வேண்டிய அபிஷேகத்தை ஊற்றி நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். செம்மறி விருந்து கழக பெற்றோர் நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உடலும் ரத்தம் காத்து நித்திய வாழ்வதாக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மது வார்த்தையால் விண்ணகவிருந்தாலும் நம்பிக்கையாளர்களுக்கு நீ உணவளித்து வாழ்வுகின்றேன். இவ்வாறு அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளா நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்தாட்டு செய்யும் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை ஆட்சியின் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி ஷீலா மற்றும் குடும்பத்தினர், பெங்களூர்.